விஜய் டிவியின் மிகவும் பிரபலமான விவாத நிகழ்ச்சியான நீயா நானா பல ஆண்டுகளாக பல்வேறு சமூக பிரச்சினைகளை மையமாக வைத்து மக்களிடையே விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது. தொகுப்பாளர் கோபிநாத் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி பல முக்கியமான தலைப்புகளை பொதுவெளிக்கு கொண்டு வந்தவர். ஆனால் சமீபத்தில் ஒளிபரப்பான தெருநாய்கள் குறித்த விவாத நிகழ்ச்சி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த எபிசோடில் கோபிநாத் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் 31, 2025 அன்று ஒளிபரப்பான நீயா நானா நிகழ்ச்சியில் தெருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் மற்றும் தெருநாய்களுக்கு நகரத்தில் உரிமை உள்ளது என்ற இருதரப்பு விவாதங்கள் மையமாக இருந்தன. இந்த விவாதத்தில் தெருநாய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அவற்றுக்கு ஆதரவாக பேசுபவர்களும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். நடிகை அம்மு மற்றும் படவா கோபி போன்றவர்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக பேசினர். அதே நேரத்தில் தெருநாய்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் தங்கள் உணர்வுபூர்வமான கதைகளை பகிர்ந்தனர். கோபிநாத் விவாதத்தை நடத்தியவர் என்ற முறையில் இருதரப்பு கருத்துக்களையும் சமநிலையில் வைத்து நிகழ்ச்சியை நடத்தியதாக கருதப்பட்டார். ஆனால் சிலர் இந்த விவாதம் தெருநாய்களுக்கு எதிராக ஒருதலை பட்சமாக இருந்ததாகவும் இது அவற்றுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்ததாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் விளைவாக கோபிநாத் மீது வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதற்கு முக்கிய காரணமாக நிகழ்ச்சியில் தெருநாய்களுக்கு எதிராக எழுந்த கருத்துக்கள் மற்றும் அவை சமூக வலைதளங்களில் பரவியதால் ஏற்பட்ட பரபரப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக நிகழ்ச்சியின் ப்ரோமோவில் நடிகை அம்மு உள்ளிட்டோர் நாய்களைப் போல குறைத்து காட்டிய காட்சிகள் வைரலானது. ஆனால் இவை ஒளிபரப்பில் இடம்பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் விஜய் டிவி மீது டிஆர்பி அதிகரிப்பதற்காக தவறான ப்ரோமோ வெளியிட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. நிகழ்ச்சியில் கோபிநாத் எழுப்பிய கேள்விகள், குறிப்பாக எனது குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற உரிமை இல்லையா என்ற கேள்வி பலரால் ஆதரிக்கப்பட்டாலும் தெருநாய்களுக்கு ஆதரவாக பேசுபவர்களை கோபப்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி தெருநாய்களுக்கு எதிரான மனநிலையை தூண்டுவதாக கருதப்பட்டு விலங்கு நல ஆர்வலர்கள் சிலர் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கலாம் என்றும் தெரிகிறது. நிகழ்ச்சி ஒளிபரப்பான பிறகு சமூக வலைதளங்களில் இதுகுறித்து கடும் விவாதங்கள் நடந்தன. ஒரு தரப்பு கோபிநாத் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் சரியான கேள்விகளை எழுப்பியதாக ஆதரித்து, மறுதரப்பு இந்த விவாதம் தெருநாய்களுக்கு எதிராக ஒரு எதிர்மறை மனநிலையை உருவாக்கியதாக விமர்சித்தது. நடிகர் படவா கோபி தனது கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் இதற்காக மன்னிப்பு கேட்டதாகவும் ஒரு வீடியோ மூலம் தெரிவித்தார். இந்த சர்ச்சை குறித்து கோபிநாத் இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த பதிலையும் வெளியிடவில்லை. ஆனால் அவரது ஆதரவாளர்கள் அவர் ஒரு நடுவராக இருதரப்பையும் சமநிலையில் வைத்து நிகழ்ச்சியை நடத்தியதாகவே கருதுகின்றனர். நீயா நானா நிகழ்ச்சி பல சமூக பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மக்களிடையே உரையாடலை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்த சர்ச்சை அந்த முயற்சிக்கு ஒரு தடையாக இருக்குமா என்பது இனிவரும் நாட்களில் தெரியவரும். தெருநாய்கள் குறித்த விவாதம் சமூகத்தில் இருதரப்பு கருத்துக்களையும் மையப்படுத்தி மக்களின் உணர்வுகளை தூண்டியது. கோபிநாத் மீது அனுப்பப்பட்ட வக்கீல் நோட்டீஸ் நீயா நானா நிகழ்ச்சியின் செல்வாக்கையும் அதன் மீதான விமர்சனங்களையும் மீண்டும் எடுத்து காட்டுகிறது. இந்த சர்ச்சை தெருநாய்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது.